என்ன சேஃப்டி சார்? அதிகாரம் மையம் படைச்ச நபருடைய வீட்டில் இருக்க பொம்பளை மேலே கை வச்சா அதிகாரம் பாயும்னு தெரியுது. எளிய மக்கள் மீது கை வச்சா அதிகாரம் பாயலை. அப்போ அதிகாரம் இங்கே செயல்படாமல் போனதுனால ஈஸியாக கை வைக்கிற. அப்போ இது யார் தப்பு? சிஸ்டம் எங்கே இருந்தார் பிரச்சனையில் இருக்குது. அப்போ நீ ஒழுங்காக இருந்தாலும் இங்கே ஒழுங்காக இருக்கும். உன் வீட்டு பொம்பளைகளுக்கு பாதுகாப்பு, ஊரா பொம்பளைகளுக்கு பாதுகாப்பு இல்லை. சாமானிய பிள்ளைகளை வந்து பாலியல் அத்துமீறல் செய்யலாம், அடக்குமுறை செய்யலாம். கேட்டால் போன பொள்ளாச்சி நடக்கலையான்னு கேட்குறீங்க. இது வெக்கமா இல்லையான்னு நான் கேட்குறேன். அவங்க ஆட்சியில் நடந்துச்சுன்னா உங்களுக்கு ஆட்சியை கொடுத்தாக்கா, எங்கள் ஆட்சியில் அதே செஞ்சு நீ அவன் ஆட்சியை குறைப்ப சொல்லுவேனாக்கா, நீ கலட்டுறதுக்கு உட்காந்துருக்க ஆட்சியில்னு நான் கேட்குறேன். எதுக்கு உட்காந்துருக்கீங்க? காவல்துறை ஒரு துறை இருக்குது தம்பி, குற்றவாளிகளை கண்டுபிடிக்கதான். அப்படி ஒரு குற்றவாளியை நான் கண்டுபிடிக்க மாட்டேன்னா அப்படி ஒரு துறை தேவையா? தேவையில்லையா? ஆட்சி எதுக்கு உங்கள் கையில் கொடுக்குறோம்? நல்லாட்சி செய்வதுக்கு தானே. பலாயிரம் கோடி முதலீடு உங்களுக்கு வந்திருக்குன்றீங்க 3 நாட்டுக்கு. ஆனால் வந்து என்னென்ன சார் இவ்வளோ பிரச்சனைகள் நடந்து இல்லை இதை புரிய வச்சிருவோம் இருங்க. பலாயிரம் கோடி முதலீடு 3 நாட்டுக்கு போயிருக்காரு. துபாய், ஸ்பெயின் போயிட்டு கொண்டு வந்திருக்கீங்கன்றீங்க. 10க்கு மத்திய அரசிட்ட காசு வாங்கியிருக்கீங்க. இதை தாண்டி வந்து நீங்கள் தனியாக கடன் வாங்கியிருக்கீங்க 1 லட்சம் கோடிக்கு மேலே. இப்போது பலாயிரம் கோடி தமிழ்நாட்டுக்குள்ளே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்திருக்குன்னா மக்கள் மீது இருக்கக்கூடிய வரிச்சுமை கூடணுமா குறையணுமா? குறையணும். மக்கள் மீது வரிச்சுமை கூடி இருக்கா குறைஞ்சிருக்கா? கூடி இருக்கு. பல விஷயத்தில் கூடி இருக்கணும் பொழுது அப்போது என்ன முன்னுக்கு பின் முரண் இருக்குன்னு உங்களுக்கு புரியுதா? எவ்வளவு வந்தாலும் நீங்கள் வந்து இது வரைக்கும் மக்களுக்கு எதையும் எடுத்து செய்வது தயாராக இல்லை. எங்கள் மக்களுடைய பணத்தை எடுத்து உங்கள் பிள்ளைக்கு 200 கோடி கொடுத்து கார் ரேஸில் எடுத்து கொடுக்கறதுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கீங்க பொழுது அப்போ சர்வாதிகார போக்கு போய்கிட்டு இருக்கா இல்லையா?